இந்த சமூகம் அப்படி பெண்களை வைத்து நம்மளுடைய தலைவரை தவறாக பேசும் பொழுது அவர் அமைதியா இருக்கிறாருன்னா ஒவ்வொரு பெண்கிட்ட இருக்கக்கூடிய எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. 5 வருஷம் நீ இன்னும் ஆட்சி பண்ண, உங்க அப்பா அம்மாவை பார்க்க போங்க, உங்க குழந்தைகளை கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு கட்டணமில்லா பேருந்துங்கிறத அனௌன்ஸ் பண்ணது எங்களுடைய தலைவர். உங்களுடைய அவதூறுக்கான பதில் என்ன தெரியுங்களா? 82 அந்த அம்மா கட்சியில இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி எந்த பெண்ணை நோக்கி எவ்வளவு கேவலமா பேசினாங்களோ, இந்த சமூகம் அப்படி பெண்களை வைத்து நம்மளுடைய தலைவரை தவறாக பேசும் பொழுது அவர் அமைதியா இருக்கிறாருன்னா ஒவ்வொரு பெண்கிட்ட இருக்கக்கூடிய எமோஷனல் நம்ம கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. நீங்க என்ன வேணா திட்டிக்கோ, 5 வருஷம் நீ இன்னும் ஆட்சி பண்ண, அதுக்கு பதில் சொல்லு. இந்த தலைவர் சொன்னாரு, அதெல்லாம் கவலைப்படாதீங்க, அதை நான் பாத்துக்கிறேன். இவங்க 5 வருஷம் என்ன தவறு செஞ்சாங்க? எங்க திரும்பினாலும் ஊழல், எங்க பார்த்தாலும் ஊழல். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்குள்ள போக முடியுமா? இன்னைக்கு ஒரு இபி டிபார்ட்மெண்ட்ல 36% ஏத்திருக்காங்க. யாரு விலை ஏத்துனது? பஸ் ஃப்ரீ, ஒன்லி பிங்க் பஸ்ல மட்டும்தான் ஃப்ரீ. ஆனால் நம்ம தலைவர் என்ன சொன்னாரு? தமிழகம் முழுவதும் பெண்களுக்கு இலவசம் சொல்ல, கட்டணமில்லா பேருந்து. அது ஏன் மாவட்டத்துக்குள்ள ஒரு பிங்க் பஸ் போட்டு போனோம்? ஒரு சாதாரண கூலி தொழிலாளியோடைய வீட்லயும், ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியும், ஒரு லோயர் ஏழை மக்களுடைய குடும்பத்தில் என்ன தெரியுமா பிரச்சனை? ஒரு அம்மா தன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தாலும், குழந்தைங்களை கூட்டிட்டு திடீர்னு போனோம், தீபாவளியோ பொங்கலுக்கோ ரம்ஜானுக்கோ கிறிஸ்துமஸ்க்கோ போறதா இருக்கட்டும், ஏன் ஒரு 3 மாசத்துக்கு அம்மாவை பார்த்துட்டு வரதா இருக்கட்டும், இல்ல அப்பாவை பார்த்து வரணும்னா தன்னோட கணவன்கிட்ட போய் கேட்கும் பொழுது அந்த கணவன்கிட்ட காசு இருக்காது. நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 2000 ரூபாய் செலவாகும், பஸ்ஸுக்கே 1500 ரூபாய் ஆகும். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது அப்ப தலைவர் முடிவு பண்ணார், என் தங்கை, என் அம்மா, என் அக்கா, என் தங்கச்சி கன்னியாகுமரி டு சென்னை வரைக்கும் பஸ் ஃப்ரீ, பஸ் கட்டணம் இல்லாம போட்டோம். இந்த திமுக உண்மையிலே அறிவே இல்ல. பெண்களுக்கு பிங்க் மட்டும் தான் பிடிக்குன்னு யாரு சொன்னது? என்ன அறிவே இல்லையா? ஒரு பெண்ணை ஒரு கலர்ல சுருக்கிடுவீங்களா? நான் எங்க ஆபீஸ்ல எல்லாருமே தோழிகள் தான் வேலை பார்ப்பாங்க. நான் இப்ப ஒரு 100 பேர் இருக்கும்போது கேட்டேன், உங்களுக்கு என்ன பிங்க் மட்டும் தான் பிடிக்குமா? யாருன்னு சொன்னா, ஏன்னா எப்ப பார்த்தாலும் பிங்குக்குள்ளே எங்களை அடைக்கிறீங்க? அதுவே ஒரு டிஸ்கிரிமினேஷன். ஏன் ஒரு நிறத்தில் அடைக்கணும்? எனக்கு கருப்பு பிடிக்கும்னா எனக்கு பச்சை பிடிக்கும், எனக்கு இது பிடிக்கும், அது பிடிக்கும். ஏதோ ஒரு சினிமா பார்த்துட்டாரு நினைக்கிறேன், பிங்க் பஸ். அந்த பிங்க் பஸ் ஓட்ட உடஞ்ச பஸ்ல பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டாங்க, எவனும் ஏறவே முடியாது. உங்க அப்பா அம்மாவை பார்க்க போங்க, உங்க குழந்தைகளை கூட்டிட்டு போங்க, உங்களுக்கு கட்டணமில்லா பேருந்துங்கிறத அனௌன்ஸ் பண்ணது எங்களுடைய தலைவர்.